ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிச் போலீஸ் எபிசோட் நம்பர் 14. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோவும் தன்னோட அண்ணாவை அரெஸ்ட் பண்ண அடிப்பட்ட அந்த லேடியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த காங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவன் கிட்ட கேட்டா அவன் ஆன கொலை பண்ணலன்னு சொல்றான். ஆனா இவன் கேமரா ஃபுட்டேஜ்ல மாட்டிருப்பான். 155க்கு காங்க கத்தி குட்டுப்பட்டு தன்னோட கார்ல ஏற இவனும் 156க்கு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஆனை சேஸ் பண்ணிருப்பான். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்ல அவன் பயப்பட மாட்டான், உண்மையும் ஒத்துக்க மாட்டான். இப்ப என்ன பிரச்சனைனா இவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்ல. இவன் கத்தியால தான் குத்திருக்கான், ஆனா கத்தி கிடைக்கல. ஹீரோ தன்னோட அண்ணா கிட்ட போய் பேசுவாரு. என்னாச்சு, ஏன் அங்க இருந்தீங்க, ஏன் காங்க மீட் பண்ணீங்க, அந்த லேடி யாரு கிட்னாப் பண்ணதுன்னு கேட்க ஹீரோ என்னவோ இப்போ உன்னை பாக்குறதுக்கு ரியல் காப் மாதிரியே இருக்குடா. ஹீரோ, ஆனா இது ஜோக் பண்றதுக்கான நேரம் இல்ல, உங்களையும் அவனையும் கூட்டாளின்னு சொல்றாங்க. நான் அந்த பார்ட்டி வீடியோவை பார்த்தேன். ஹீரோ என்னப்போ அப்ப நீ என்ன நம்பலையா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட போய் செய்யுங்கன்னு ஹீரோ சொல்ல ஹீரோனோட லாயர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு ஒரு வீடியோ கட்டுவாரு. அந்த பார்ட்டி வீடியோ தான். அதுல ஹீரோ ஸ்டெப் மேம் பக்கத்துல நிக்க ஹீரோனா ஆனோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. எப்ப இதை கண்டுபிடிச்சேன்னு ஹீரோன்னு கேட்க ஹீரோ நேத்தே கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன் சொல்லனா ஹீரோ தான் அண்ணனுக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நம்பினதுனால. இப்ப ஹீரோனும் நான் உன்னை நம்பலாமா, ஒரு வேலை உன் அண்ணன் தப்பு பண்ணிருந்தா நீ அவரை அரெஸ்ட் பண்ணுவியான்னு கேட்க ஹீரோ எனக்கு தெரியலன்னு சொல்வாரு. ஏன்னா இப்பவும் ஹீரோ தன்னோட அண்ணனை நம்புறாரு. ஹீரோனும் நீ இந்த கேஸ்ல காப்பா இல்லனா இந்த கேஸை விட்டு உன்னை தள்ளி வச்சிருவேன்னு சொல்ல ஹீரோவும் உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் உண்மையை தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமா இருக்கு, ஒருவேளை என் ஃபேமிலியில ஏதாவது சீக்ரெட் இருந்ததுன்னா அதை நான் தான் ரிவீல் பண்ணுவேன்னு சொல்ல இங்க லாயர் ஹீரோனாக்கும் காங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்வாரு. ஹீரோனாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆன பார்ட்டில தான் மீட் பண்ணாரா. தான் அம்மாவோட கை பிடிச்சிருந்த ஆனை மிஸ்பிகேவ் பண்றத நினைச்சு அடிச்சு ஹீரோனை துரத்திருப்பாரு. தான் அம்மா கிட்ட ஆனை பத்தி விசாரிக்க அம்மா அவன் பிளாக்மெயில் பண்ணதா சொல்லிருப்பாங்க. எதுக்குன்னா ஹீரோ ஸ்டெப்மாமுக்கும் இன்னொரு ஆளுக்கும் அஃபேர் இருந்துதான். ஆனு ஹீரோ ஸ்டெப்மாமோட சீனியரா. எலெக்ஷன் டைம்ல காசு கேட்டு பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. ஸ்டெப்மாமும் பயந்து போய் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்க அந்த ஃப்ரெண்டு தான் கிட்னாப் பண்ணிருப்பாங்க. ஏறினோ நீங்க தனியா அந்த பிளேஸுக்கு போறது உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு தெரியாதான்னு கேட்க அதுக்கு ஹீரோ அண்ணா ஹீரோ இருக்கிற சைட பார்த்து என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லுவாரு. இப்ப ஹீரோ அண்ணாவை அனுப்பி வைக்க அந்த காங்கோட லையர் வந்துருவாரு. பார்க்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்க ஹீரோ ஸ்டெப்மாமோடைய ஃப்ரெண்டை போய் இன்வெஸ்டிகேட் பண்ண அவங்களே அதே கதையை தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க கொலை பண்ண சொல்லிலாம் அந்த காங் கிட்ட ஹயர் பண்ணல. அவனுங்களே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு விஷயம் ரொம்ப பெருசா இருக்குன்னு அந்த ஆனை போட்டு தள்ளிட்டாங்களாம். அவன் கிட்ட இருக்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்மாம் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது. இவ்வளவு போய் நியாயம் கேட்கறதுக்காக போக ஸ்டெப்மாமோட ஃப்ரெண்டை அடிச்சு போட்டுட்டு ஸ்டெப்மாம பிளாக்மெயில் பண்ணிருப்பானுங்க. சரி, ஸ்டெப்மாமோடைய பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்க அவன் கொரியாலேயே இல்லையா, அவன் எங்கேயோ போயிட்டானா. இந்த காங் மட்டும் தானே அரெஸ்ட் ஆயிருக்கான். அவன் கூட இருந்த கூட்டாளி யாருன்னா அவனோட தம்பி. அவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல. ஈரப்பாவும் அங்கிள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஈரப்பாக்கு தன்னோட வைஃப் அஃபேர்ல இருந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸ்டெப் மாமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. இந்த காங்கோட பிரதர் பிலிப்பைன்ஸ்க்கு எஸ்கேப் ஆயிட்டான். அது லாயரும் வந்து சொல்ல அது கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் இவன் உண்மையை சொல்றதுக்காக கூப்பிடுவான். இந்த ஸ்டெப் மாமோட ஃப்ரெண்டு இவனுங்கள 5 மில்லியனுக்காக ஹயர் பண்ணிருப்பாங்க. ஆனா ஆனு தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக 100 மில்லியன் தரதா சொல்லியிருப்பான். 3 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணலான்னு கூப்பிட்டுருப்பான். ஆனா இவனுங்க எவிடன்ஸ புடுங்கி அவனே குத்திருப்பாங்க. அவனை மனவரி போட்டுட்டு ஓட இவனுங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஆனா ஏன் அவன் ஹீரோ அப்பா வீட்டுக்கு போனோம், இந்த கேள்விக்கான பதில் காங்க கிட்ட இல்ல. அவனுக்கு தெரியல. எந்த கத்தியால குத்துனானோ அந்த கத்தி இருக்கிற பிளேஸ சொல்லிடுவான். ஆனா இவனுங்க ஆன கொலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. எவிடன்ஸ வாங்கி திருத்தி விட்டுருக்கலாமே. அவன் என்ன போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ கொடுக்க முடியும். அவன் பண்றது திருட்டுத்தனம். இவங்க எதுக்காக குத்தி இருக்கணும். அவன் தொந்தரவா இருக்கிறது ஹீரோவோட ஸ்டெப் மாமுக்கு மட்டும்தான். ஒருவேளை அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இவங்க கொலை பண்ணிருக்கணும். ஹீரோயின் நல்லா கெஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு எவிடன்ஸ் இல்ல. இப்ப இந்த காங்க கன்ஃபஸ் பண்ணதுனால கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. வழக்கம் போல இவங்க பார்ட்டி வைப்பாங்க. அங்க சோய் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா மத்த 3 பேருக்கும் நல்லாவே தெரியும் கேஸ்ல ஏதோ ஓட்ட இருக்குன்னு. உண்மை இன்னும் மறைஞ்சுதான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், சோயை தவிர. ஹீரோவும் மனசு சரியில்லைன்னு அங்க இருந்து சீக்கிரமாவே போயிடுவாரு. இங்க ஹீரோ நம்ம தனியா யோசிச்சுட்டு இருப்பாரு. அவரு காங்க போய் மீட் பண்ணி மணியை டிரான்ஸ்பர் பண்ணதா சொல்ல அவனும் ஹீரோனை கண்ணு முன்னாடி எவிடன்ஸ் எடுத்திருப்பான். ஹீரோ அப்பாக்கும் இந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் போக அவர் ஆனோட போட்டோ பார்த்தோன்னே அவரோட எக்ஸ்பிரஷனே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஹீரோ ஸ்டெப் மாமா ஹாஸ்பிட்டல் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பார்ட்டியில என்ன நடந்திருக்கோன்னா ஹீரோ ஸ்டெப் மாமா ஆனை பிடிச்சி ஏன் இங்க வந்தேன்னு கேட்க அதுக்கு ஆனோ ஹீரோனாவும் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கப்புறமா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோ ஸ்டெப் மாமோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த விஷயத்த முடிக்க சொல்லி ஆர்டர் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் டோட்டல் அப்செட், நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போக தன்னோட பொண்ணோட ஃபேஸ பார்த்தோன்னே ஹீரோனப்பா கண்டுபிடிச்சிடுறாரு ஏதோ பிரச்சனைன்னு. ஹீரோப்பாவும் இந்த மாதிரி நிறைய கேஸ பார்த்திருப்பாருல. ஒரு சில கேஸ் இப்படிதான் கேஸ் க்ளோஸ் ஆயிடும். ஆனா அதுக்குள்ள நிறைய உண்மை மறைஞ்சிருக்கும். அப்ப ஹீரோனப்பாவால பண்ண வேண்டிய ஒரே விஷயம்
வெயிட் பண்றது மட்டும்தான். ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாரு. அப்ப இந்த ஆனோட கார்ல இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் அந்த போட்டோவை பார்த்துட்டு இருப்பாரு. அது ஒரு சின்ன பையனோட போட்டோ தான். அந்த சின்ன பையன் வளர்ந்து வர போட்டோ. கடைசியா இருக்க போட்டோ ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது தான் அண்ணன் எப்படி இருந்தானோ அந்த போட்டோ. இப்ப ஹீரோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிடுது. ஹீரோ அந்த போட்டோவை திருப்பி பார்க்க அந்த போட்டோல ஆன் எழுதிருப்பாங்க, என் பையன் வளர வளர என்ன மாதிரி இருக்கான்னு. அப்படின்னா இந்த ஆன் தான் ஹீரோ அண்ணாவுடைய பயாலஜிக்கல் ஃபாதர். ஹீரோ இதை இங்க கண்டுபிடிக்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ அண்ணா ஸ்டெப் அம்மா போய் மீட் பண்ணுவாரு. ஸ்டெப் அம்மா இல்ல முடிஞ்சிச்சுலன்னு கேட்க ஹீரோ அண்ணாவும் எனக்கு தெரியுமா அவர் யாருன்னு, நான் ஆல்ரெடி அவரை மீட் பண்ணிருக்கேன் என் சின்ன வயசா இருக்கும்போது. அவர் தானே என் அப்பான்னு கேட்க ஸ்டெப் அம்மா கோவப்படுவாங்க. அவன் உன் அப்பா இல்லைன்னு கத்த ஆன் வச்சிருந்த எவிடன்ஸ் டிஎன்ஏ ரிப்போர்ட் தான். அதத்தான் அந்த காங்கு ஹீரோனா கண்ணு முடியே வச்சிருப்பான். இப்ப ஹீரோனாவோ எதுவும் முடியலமா, நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, உங்க எள்ளுக்கான கேட்ட நீங்களே ஓபன் பண்ணிட்டீங்க இப்படி சொல்லிட்டு ஹீரோனாவும் போயிடுவாரு. ஹீரோ பக்கம் உண்மையெல்லாம் தெரிய வந்துரும். அவருக்கு பிரச்சனை ஹீரோனா இந்த கேஸ கவர் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதுதான். சேர்மனா இருக்கிறதுக்கு ஹீரோனா லாக் இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஹீரோ போய் தன்னோட ஸ்டெப் மாமா மீட் பண்ணுவாரு. அந்த ஆன்ட்டி ஹீரோவை பார்த்தாலே கத்துவாங்க. ஹீரோவும் நீங்க தானே ஆர்டர் பண்ணது ஆனை கொலை பண்ண சொல்லி, எனக்கு தெரியும் அவர் தானே என் அண்ணாவோடைய பயாலஜிக்கல் ஃபாதர், நீங்க ஆன்சர் கூட சொல்ல தேவையில்ல, உங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியுது, நான் இன்வெஸ்டிகேஷன் ஓபன் பண்ண போறேன், உங்களை அரெஸ்ட் பண்ணன்னு சொல்ல ஸ்டெப் மாமா கெஞ்சுவாங்க, நீ என் ஃபேமிலி தானேன்னு சொல்ல ஹீரோவும் நான் உங்க ஃபேமிலியா. ஹீரோவும் போக அப்ப ஸ்டெப் மேம் உங்க அண்ணனை பத்தி யோசிச்சு பாரு, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்க அண்ணனை உனக்கு பிடிக்கும், அவன் உனக்கு கேரிங்க பாத்துப்பான், இந்த சீக்ரெட் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் நிலைமை என்ன ஆகுது. ஹீரோ எதுவும் பேசாம வெளியே வந்துருவாரு. ஹீரோனா தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோவும் அங்க போக தான் அண்ணா கிட்ட பால் போடுவாரு. ஹீரோனா சின்ன வயசுல இதே மாதிரி தான் தனியா இருக்க ஹீரோ கிட்ட பால் போட்டு பேசுவாரு. ரெண்டு பேருக்குமே தெரியும் ஒருத்தருக்கு உண்மை தெரியும்னு, ஆனா எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க, சும்மா பால் போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ இதை டைப் பண்றதுக்காக உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோவும் பிரிண்ட் எடுக்க அங்க ஹீரோயின் வருவாங்க. நான் உன்னை நம்புறேன்னு உனக்கு தெரியும்ல, அதுக்கான காரணம் நீ என்னை காப்பாத்தினதுக்கோ இல்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கோ இல்ல, நான் உன்னை நம்புறதுக்கான காரணம் நீ எப்பவுமே கரெக்டான விஷயத்தை தான் செய்வ, உனக்கு இந்த கேஸ பத்தி என்கிட்ட எதாவது சொல்லணுமான்னு கேட்க ஹீரோ ரெசிக்னேஷன் லெட்டர் நீட்டுவாரு. இதுக்கு மேல இந்த ஜாப் ஃபன்னா இல்லைன்னு. ஹீரோனும் கேட்பாங்க, நீ தானே சொன்ன நீ நல்ல காப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னியே, ஆனா ஹீரோ என்னால நல்ல காப்பா இருக்க முடியாதுன்னு அங்க இருந்து போயிடுவாரு. இங்க ஹீரோப்பா தன்னோட குடும்பம் இந்த கேஸ்ல இன்வால்வ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிப்பாரு. ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த கொலைக்கு உங்க ஃபேமிலிக்கு சம்மந்தம் இருக்கா, ஹீரோ இலிஜிபிள் சைல்டு தானா, உங்களுக்கு அஃபேர் இருந்ததானே ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்க எல்லாமே என்னோட தப்பு மட்டும்தான், இறந்து போனவங்களை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு ஹீரோ அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. வீட்டுல ஹீரோ பால போட்டு தட்டிட்டு இருப்பாரு. ஹீரோனும் ரெசிக்னேஷன் பேப்பர் வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ கையில இந்த பால் போய் கீழே விழ ஹீரோவும் அங்க போய் பார்க்க ஒரு ஸ்டெப் மட்டும் ஓப்பனா இருக்கும். அது ஹீரோவோட சேஃப்டி லாக்கர் போல. அந்த இடத்துல நிறைய பொம்மை சின்ன சின்ன விஷயங்கள். ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது இங்கதான் வைப்பாரு போல. அங்க தான் அம்மாவுடைய ஸ்லீப்பிங் பில்ஸும் இருக்கும். அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஹீரோ அம்மா இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ போடுவாங்க, அவங்களுக்கு தூக்கம் வராது அதனால இதை போடுவாங்க, ஆனா தன் பையன் கிட்ட இந்த மெடிசனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது அதிகமா சாப்பிட்டா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல தான் அம்மா மட்டும் எப்படி இதை சாப்பிடலான்னு ஹீரோவும் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸை போய் ஒளிச்சு வச்சிருவாரு. அம்மா கேட்கும் போது அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்க்கு பதிலா ஒரு கேண்டி ரெடி பண்ணி கொடுப்பாரு, நீங்களும் அதை சாப்பிடக்கூடாதுமான்னு. ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது இந்த பில்ஸை இங்க ஒளிச்சு வச்சுட்டாரு. அப்படி இருக்க ஹீரோ அம்மா எப்படி ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு சூசைட் பண்ணிருக்க முடியும். ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா தன்னோட அப்பா கிட்ட போக ஹீரோ அப்பாவும் ட்ரிங்க் குடிக்கிறியான்னு கேட்பாரு. ஹீரோவும் கோமா என் மெமரி நீங்க எதுக்காக ரிமூவ் பண்ணீங்க, நான் ஷாக்ல இருந்து ரிமூவ் பண்ணீங்களா இல்ல நான் எதையும் ஞாபகம் வச்சுக்க கூடாதுன்னு ரிமூவ் பண்ணீங்களா, என் அம்மாவுடைய ஸ்லீப்பிங் பில்ஸை நான் ஒளிச்சு வச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஸ்லீப்பிங் பில்ஸ் ஓவர் டோஸால இருந்துக்க முடியும். அப்பதான் ஹீரோப்பாக்கே செம்ம ஷாக்கா இருக்கும். ஹீரோமா சூசைடே பண்ணிக்கல, யாரோ உங்களை கொன்றுக்காங்க. ஹீரோவும் என் அம்மாவை என்ன பண்ணீங்கன்னு கேட்க ஹீரோ இப்போ ஃபீல் பண்ணிட்டே திரும்பி வருவாரு. இப்போ ஒரு எம்டி ட்ரிங்க் கிளாஸை காட்டி ஹீரோப்பா இறந்த மாதிரி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.